காத்திருக்கிறத நினைச்சு கவலைப்படுறீங்களா? என்னோட ஜெபிச்சவங்களுக்கு எல்லாம் மறு உத்தரவாதப்பட்டுச்சு. அவங்களுக்கு காரியம்லாம் கைகூடி வந்துடுச்சு. ஆனா நான் மட்டும் விடாம ஜெபித்துக் கொண்டிருந்தோம். என்னது காரியம் கைகூடி வரவில்லை. தேவன் என்னை மறந்து விட்டாரா? இல்லது என் சத்தத்துக்கு செவி போடாமல் இருக்கிறாரா? அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், உனது விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆம், உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபமும் உங்களுடைய விசுவாசம் உள்ள கோரிக்கையும் அவர் இடத்திலே வந்து எட்டியது. அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன். நம் வேதத்தில் எடுத்து பார்த்தோமானால் ஆபிரகாம் 100 வயது வரையான பிள்ளை இல்லாமல் இருந்தான். தேவன் அவர் விசுவாசத்தை சோதித்தார். ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்ட தேவன் அவனுக்கு ஒரு பிள்ளையை உண்டு பண்ணினார். அதுபோல உங்கள் காரியங்களையும் இன்று கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு மனமுள்ளதா இருக்கிறார். நீங்கள் அதை ஏற்று விசுவசித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு மிக மிக பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் என்றும் உங்களுக்கு முன் போய் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் என்பது நிச்சய உறுதி. தேவன் தாமே மகிமைப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாராக. ஆமென்.